வெல்கம் டு ராஜிமுரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் கருட புராணம். இதுக்கு முன்னாடி 10 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள். இப்போ பகுதி 11 விஷ உத்சர்ஜனம் பரிகாரம், அதை பற்றி சொல்ல போகிறேன். வைகுண்டவாசா, மானிடர்கள் மடிந்த பிறகு அவர்களுக்கு பிரேத ஜென்மம் வராமல் இருக்க என்ன வழி என்று கருடாழ்வார் கேட்டார். அதற்கு திருமால், கருடா, பிரேத ஜென்மம் ஏற்படாமல் இருக்க விஷ உத்சர்ஜனம் என்ற கர்மாவை செய்ய வேண்டும். விஷபம் என்றால் காளை மாடு. காளை கன்றை தானமாக கொடுப்பதே விஷ உத்சர்ஜனம் என்பது. இவ்வாறு கொடுப்பவர்களுக்கு பிரேத ஜென்மம் வாய்ப்பதில்லை. 5 வயதுக்குட்பட்டவர் காலமானால் அவருக்கு பிரேத ஜென்மம் கிடையாது. இதில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை. ஒரு மனிதன் மரித்தால் 11ஆம் நாள் செய்ய வேண்டிய கர்மா இது. இதை செய்யாமல் திதி கொடுத்தாலோ, பல ஹோமங்களை செய்தாலோ, விரதங்களை அனுஷ்டித்தாலோ எந்த பலனும் இல்லை. இந்த கர்மா செய்யாதவர் மோட்சலோகத்துக்குள் செல்ல முடியாது. இந்த தானத்தை இறந்தவரின் மனைவி, பிள்ளைகள், பெண் செய்வது உசிதம். புத்திரன் இல்லாவிட்டால் பேரன், பெண் வயிற்று பேரன் நடத்தலாம். ஸ்ரீமன் நாராயணா, வாரிசு இல்லாதவர்களுக்கு உத்தர கிரியை செய்ய யாருக்கு உரிமை உண்டு என்று கருடன் கேட்க, பெருமாள், வினதா, நல்ல கேள்வி கேட்டாய். ஒவ்வொரு தம்பதியருக்கும் சந்தான பாக்கியம் என்பது இன்றியமையாதது. அப்படி புத்திர பேரற்றவர்கள், ஏழை குழந்தைகள் வளர உதவ வேண்டும். அப்படி தான தர்மங்களும் செய்யாமல், தீர்த்த யாத்திரையும் பண்ணாமல், புத்திரர்களும் கர்மாவை விட்டுவிட்டால் நெடுங்காலம் அந்த ஆவி பசி தாகத்தோடு அலையும். அவர்கள்தான் அழுகின பொருட்களில் புழுவாக பிறப்பார்கள். ஆதலால் வியாதி வருவதற்கு முன், முதுமை தள்ளாட்டுவதற்குள் க்ஷேத்ராடனம், தான தர்மம் போன்றவற்றை செய்து புண்ணியங்களை குவித்து கொள்ள வேண்டும். பிள்ளை பிறப்பு, கல்யாணம், சொத்து வாங்குவது போன்ற சுப விழாக்களில் செல்வம் கரைவது தெரிகிறது. அதுபோல் சேமித்த புண்ணியங்களும் செலவாகிவிடும் என்பதை மானிடர் உணர வேண்டும். அதனால் புண்ணியங்களை மேன்மேலும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவரவர் புண்ணியம் அவரவர் வம்சத்தினரையே சேரும். மாமரம், தென்னை மரம், அரசமரம் போன்ற பயன் தரும் மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். பூஜைக்காக மனம் தரும் தாவரங்களை வளர்த்து பூஜை செய்பவருக்கு மலர்களை தானம் செய்ய வேண்டும். ஆவினங்களின் பசியை போக்க புல் வளர்க்க வேண்டும். குளம், கிணறு போன்றவற்றை உண்டாக்கலாம். பழைய நீர் நிலைகளை தூர்வாரலாம். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி தான ஹோமங்களை செய்யலாம். இதனால் பிரேத ஜென்மம் எடுத்தவரின் உறவினர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கும். துர்க்கனவுகளை அலட்சியமாக செய்யாமல் சுற்றத்தினரிடம் கூறி நிவர்த்தி தேட வேண்டும். சான்றோர்கள் கூறும் தர்ம வழிகளை சத்தியமாக கொள்ள வேண்டும். நாம பாராயணமும் நல்வழியை காட்டும். கிரகணம், பௌர்ணமி, அமாவாசை, மாத பிறப்பு, மகாலயம் போன்ற புண்ணிய காலங்களில் பித்ருக்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் அவர்களுக்கு பூத பிரேத பைசாசங்களால் துன்பங்கள் ஏற்படாது. பெற்றோரையும் குருவையும் எந்த சமயத்திலும் நிந்திக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவர்களே முதல் தெய்வம். தாய் தந்தையரை பேணுகின்றவர் க்ஷேத்ராடனம் செய்யாமல் போனாலும் அது குற்றமாகாது. அன்னை தந்தை மனதை நோகடிப்பவர் செய்யும் பூஜைகளும் தான தர்மங்களும் தீர்த்த யாத்திரைகளும் பயனற்று போகும். பெற்றோர் மரித்த பிறகு 12 நாட்களும் திதி காலத்திலும் செய்யும் தான தர்மங்கள் செய்பவருக்கு நன்மையை கொடுக்கும். புத் என்ற நரகத்திலிருந்து பெற்றோரை கரையேற்றுவதாலேயே பிள்ளைக்கு புத்திரன் என்ற பெயர் உண்டாயிற்று. விபத்து மூலம் ஆண்டவருக்கும் தற்கொலை செய்து கொண்டவருக்கும் நிச்சயம் பிரேத ஜென்மம் வாய்க்கும். அவர்களுக்கு 1 வருடம் வரை எந்த கர்மாவும் நடத்தக்கூடாது. 1 ஆண்டு கழித்து சிராத்தம் நடந்த பின் இறந்தவருடைய பிரேத ஜென்ம தோஷம் நீங்குவதற்கான கிரியைகளை செய்ய வேண்டும். கருடன் பகவானிடம் மேலும் கேள்விகளை கேட்டார். பிரேத ஜென்மம் பற்றி விளக்கமாக கூறினீர். இவ்வாறு பிரேத ஜென்மம் அடைந்தவரின் வரலாறு ஏதேனும் உள்ளதா என்று கேட்டதும் பகவானும் இது சம்பந்தமாக ஒரு வரலாற்றை சொல்கிறேன் கேள் என்று தொடங்கினார். திரேதாயுகத்தில் மகோதயம் என்ற பட்டணத்தை தலைநகராக கொண்டு பப்ரு வாகனன் என்ற அரசன் ஆட்சி நடத்தி வந்தான். ஒரு நாள் படை வீரர்களோடு அவன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். ஒரு புள்ளிமான் கண்ணை கவர்ந்தது. அம்பு எய்தினான். ஆனால் அந்த பானம் அதன் உயிரை கவரவில்லை.
அரைகுறையாய் பட்ட காயத்தோடு இரத்தம் சிந்தியபடி மான் வனத்துக்குள் மறைந்து விட்டது. உதிரச்சுவட்டை பின்பற்றி சென்ற மன்னன் நெடுந்தூரம் நடந்து இன்னொரு காட்டை அடைந்தான். மான் தென்படவில்லை. வேந்தன் களைப்புற்றான். தாகம் நாவை வரட்டியது. தேடி அலைந்து ஒரு தாமரை தடாகத்தை கண்டான். தாகம் தீர நீரை அள்ளி பருகினான். பிறகு உடல் வெப்பம் தீர குளித்தான். அருகிலிருந்த ஒரு ஆலமர நிழலில் இளைப்பாறினான். அவனுடன் வந்தவர்களுக்காக காத்திருந்தான். பரிவாரத்தினர் ஒரு பக்கம் தேடிக்கொண்டிருந்தனர். இருள் சூழ்ந்தது. அப்போது எலும்பும் சதையுமற்ற பல பிரேதங்கள் அங்கும் இங்கும் பசிக்கிறதே, தாகம் தாங்க முடியவில்லையே, என்னை கவனிப்பார் இல்லையே என்று கத்திக்கொண்டே அலைவதைக் கண்டான் பப்ருவாகனன். அவனுக்கு இதெல்லாம் பயமாகவும் இருந்தது, அதிர்ச்சியையும் தந்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஒரு பிரேதத்திடம், நீ யார், உனக்கு இந்த நிலை ஏற்பட காரணம் என்ன என்று கேட்டான் வேந்தன். மன்னா, நான் வைத்தீச நகரில் வைசிய குலத்தில் பிறந்தவன். விவாகம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன். எல்லா விரதங்களையும் கடைபிடித்தேன். தவறாமல் தெய்வ ஆராதனை செய்தேன். மகான்களின் ஆசி பெற்றேன். எறும்புக்கு கூட தீமை புரிந்ததில்லை. ஏழை எளியவர்களை ஆதரித்தேன். என் ஆயுள் முடிந்து யமலோகம் சென்றேன். எனக்கு பிள்ளையோ கர்மாக்களை பொறுப்போடு செய்யக்கூடிய உறவினர்களோ இல்லை. அதனால் இந்த பிரேத ஜென்மத்தை எனக்கு கொடுத்தான் யமதர்மன். நீண்ட காலமாக இந்த பிரேத ஜென்மாவோடு திரிகிறேன். மரித்தவனுக்கு செய்யும் மாசிகம், ஸ்ராத்தம், சோத கும்பம், விஷ உற்சர்ஜனம் எதுவும் நடத்தப்படாததால் இந்த பிரேத ஜென்மா வந்துவிட்டது. குடிமக்களின் காவலனே, எனக்காக இந்த கர்மாக்களை செய்து என்னை இந்த அவலத்திலிருந்து நீதான் விடுவிக்க வேண்டும். அதற்கு வெகுமதியாக என்னிடம் இருக்கும் ஒரு சிறப்பான மாணிக்கத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த பிரேதம் மாணிக்கத்தை பப்ருவாகனிடம் தந்தது. கொற்றவன் அந்த பிரேதத்திடம், நான் எப்படி உனக்கு கிரியை செய்ய முடியும், என்னென்ன செய்தால் இந்த அவஸ்தையிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று கேட்டான். வேந்தே, ஸ்ரீமன் நாராயணனை ஆராதனை செய்து அக்னி வளர்த்து ஹோமம் செய்து காளை கன்றை தானம் கொடுக்க வேண்டும். வேதியர்களுக்கு குடை, செருப்பு, மோதிரம், ஆடை, ஸ்வர்ணம், வெள்ளி, கம்பளி, புத்தகம் முதலானவற்றை வழங்க வேண்டும். இதெல்லாம் செய்தால் இந்த பிரேத ஜென்மம் விடுபடும் என்றது. அங்கே இத்தனை பிரேத ஜென்மங்கள் அலைகின்றதே, அவர்கள் அத்தனை பேருக்குமா வாரிசு இல்லை என்று வியந்தான் பப்ருவாகனன். அரசே, சான்றோர், அபலை ஸ்திரீகள், குழந்தைகள், அங்கஹீனர்கள் இவர்களின் சொத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு கர்மா செய்தும் பலனில்லை. மாற்றான் மனைவியை விரும்பியவன், கன்னியரின் கற்பை சூறையாடியவன், தங்கத்தையும் நவரத்தினங்களையும் அபகரித்தவன், செய் நன்றி மறந்தவன், நன்மை செய்தவனுக்கு கெடுதல் செய்தவன், இவர்களுக்கெல்லாம் இதுதான் தண்டனை என்றது பிரேதம். மன்னனுடைய தளபதி வரும் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்டதும் பிரேதம் மறைந்துவிட்டது. அரசன் நகரத்துக்கு சென்றான். வைசனுக்கான கர்மாக்களையும் தர்மங்களையும் விதிப்படி நடத்தினான். பிரேத ஜென்மத்துக்கு விடுதலை கிடைத்தது. கருடா, எண்ணெய் குடங்களை பெரியோர்களுக்கு தானம் கொடுப்பதும், வெள்ளி தங்க செம்புகளில் குடங்கள் கூட பால் அல்லது நெய் நிறைத்து இரண்டும் செய்வதும் விசேஷம். அஷ்டதிக்கு பாலகர்களையும் திருமாலையும் ஆராதித்து அவற்றை ஆன்றோர்களுக்கு தானம் கொடுப்பதும் சகல பாவங்களையும் போக்கும், பிரேத ஜென்மாவை அழிக்கும் என்று ஸ்ரீஹரி கூறியதாக சூதமுனிவர் சனகாதியரிடம் சொன்னார். தானே தானம் செய்வதற்கும் பிள்ளைகள் செய்வதற்கும் வித்தியாசம் உண்டா என்று கேட்டார் கருடாழ்வார். சாஸ்திர விதிப்படிதானே மன தூய்மையோடும் உறுதியோடும் செய்யப்படும் தானத்திற்கு பலன் அதிகம். ஒருவர் மரணம் அடைந்த பின் செய்யும் ஆயிரக்கணக்கான தான தர்மங்களும் தரும் பலனை உயிரோடு இருக்கும்போதும் இறக்கும் தருணத்திலும் செய்யப்படும் ஒரே ஒரு தானம் தந்துவிடும். வயதான ஒரு உயிர் இழுத்து கொண்டிருக்கிறதென்றால் சில தான தர்மங்கள் செய்தால் சாந்தி அடைந்துவிடும். ஒருவர் செய்யும் தானம் நல்லதாக இருக்க வேண்டும். பால் வற்றி போன மெலிந்த மாடுகளை தானம் செய்வதால் எந்த பயனும் இல்லை. தரிசு நிலங்களை தானம் கொடுக்கக்கூடாது. பவித்திர மோதிரத்தை தானம் பெற்றவன் தாசிக்கு அதை அன்பளிப்பாக கொடுத்தால் புண்ணியம் கிடைக்காது. அதனால் நல்லவர்களுக்கே தானம் செய்ய வேண்டும். புண்ணிய ஸ்தலங்களில் சமுத்திர கரையில் செய்யப்படும் தானம் கோடி பங்கு பலனை தரும். கோதானம் வாங்குபவர் அந்த பசுவை பராமரிப்பவராக இருக்க வேண்டும். அந்தணன் குலத்தால் மட்டுமின்றி நன்னடத்தையுடையவனாகவும் வேதம் படித்தவனாகவும் இருந்தாலே தானம் பெறும் தகுதி உடையவன் ஆகிறான்.
அவனுக்கு வழங்கப்படும் தானம் அவனை சொர்க்கத்தில் சேர்க்கிறது. பசுவை தானம் வாங்கியவர் அதை விற்றால் அவரது தலைமுறையினரும் நரகத்தில் உழல்வார்கள். ஒரே பசுவை பலருக்கு தானம் கொடுப்பது பாவம். குடும்பத்தை காப்பது எப்படி கடமையோ அதேபோல் மோட்சமடைய வருமானத்தில் ஒரு பகுதியை தான தர்மம் செய்யவும் செலவிட வேண்டும். ஒரு ஏழை கஞ்சன் குறைந்த அளவு தான தர்மங்களை செய்து மறிக்கிறான். ஒரு செல்வந்தன் கஞ்சத்தனமாய் காலம் கழித்து இறந்த பின் புதல்வர்களால் சாஸ்திர முறைப்படி தானங்கள் செய்யப்பெற்று பிரேத ஜென்மாவை அழித்துக் கொள்கிறான். இருவரின் எவருக்கு உன்னதமான கோலோகம் கிடைக்கும் தெரியுமா? வறியவனே தேவர்களால் உபசரிக்கப்படுகிறான். புண்ணிய கஷேத்திரம் புண்ணிய நேரம் இரண்டும் இல்லாத காலத்தில் அளிக்கப்படும் விஷ உற்சர்ஜனமும் உயர்ந்ததே. புண்ணிய காலம் எவை எவை என்று தேவரீரே விளக்க வேண்டும் என்று வினயத்தோடு கேட்டார் சுபர்ணன். கார்த்திகை மாத பௌர்ணமி, உத்தராயண காலத்து துவாதசிகள் விசேஷமானவை. சாஸ்திரிகளை கொண்டு ஹோமம் வளர்த்து நவ கிரகங்களையும் மாதுர் தேவதைகளையும் பூஜித்து எண்ணெயும் அர்ச்சித்து மந்திர நீரால் ரிஷப கன்றினை நீராட்டி ஆடை சதங்கை இவைகளால் அதை அலங்கரித்து மலர் மாலை அணிவித்து மேலும் 4 காளை கன்றுகளோடு யாக அக்னியை வலம் வரச் செய்ய வேண்டும். பிறகு வடக்கு பார்த்து நின்று தானம் தரும் காளை கன்றை நோக்கி, திருவடிவாக உள்ள நீயே ரிஷபமானாய், நீயே ஆதியில் பிரம்மதேவனால் படைக்கப்பட்டாய் என்று கூறி அதை தானம் கொடுக்க வேண்டும். இதுதான் விஷ உற்சர்ஜனம் எனப்படும் தானம். உயிரோடு இருக்கையில் இதை செய்பவர் அந்த காளை கன்றின் வாலில் மந்திரம் ஜெபித்த நீரை விட்டு அந்த நீரை கையில் ஏந்தி சிரசில் தெளித்து கொள்ள வேண்டும். கருடனே, இப்போது வேறு வகை விஷ உற்சர்ஜனத்தை பற்றி கூறப்போகிறேன். மேற்குறிப்பிட்ட ஏதாவது ஒரு நல்ல நாளில் ஒரு இடத்தை கோமியத்தால் சுத்தம் செய்து ஹோமம் வளர்க்க வேண்டும். ஒரே நிறமுள்ள காளை கன்று ஒன்றையும் அதைவிட சிறிய கிடாக்கென்றையும் அதனுடன் கொண்டு வந்து மஞ்சள் நீராட்டி ஆடை மலர் ஆகியவற்றால் அலங்கரித்து அதன் வாயில் தர்ப்பணம் செய்த நீரை விடுத்து ஸ்ராத்தம் செய்து 15 நாட்கள் வரை பிராமணர்களுக்கு உணவளித்து வெள்ளி பூமி உதக கும்பம் ஆடைகள் ஆகியவற்றை தானம் செய்தால் 101 தலைமுறையில் உள்ளவர்கள் மோட்சம் அடைவார்கள். இவ்வாறு செய்வதற்கு காமிய விஷ உற்சர்ஜனம் என்று பெயர். இவ்வாறு பரந்தாமன் 2 வித விஷ உற்சர்ஜனத்தை பற்றி கூறினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தலைப்பு சித்ரகுப்தருக்கு உதவும் ஸ்ரவணர்கள். அதற்கு அடுத்த தலைப்பு நரக தண்டனைகள். அதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.